அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானம், அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடக்கவிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள், அதாவது சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த யோகத்தை தான் தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானுடைய வக்ர நிலை அப்படின்னா சுமார் 138 நாட்களுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் 10ஆம் இடத்துல தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான், சனி ஒருவர் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். இந்த காலகட்டங்களில் இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னாவே எல்லாத்தையும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நிதானத்தோடையும் பொறுமையாகவும் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்வாங்க. ஏன்னா இதில் எந்த விதத்துலையாவது தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் செய்யக்கூடிய நபர்கள். புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த சனி பகவானுடைய இந்த 10ஆம் இடத்துல இந்த வக்ர நிலை அடையும் பொழுது இதுவரைக்குமே இந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி நடந்துருச்சுங்க, மார்ச் மாதத்துலேயே நடந்துருச்சுனாங்க. நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை, தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குங்க. எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாதிரி தேங்கி நிற்கிது. நானும் தொழில் பண்ணணும், அந்த தொழிலை விரிவுபடுத்தணும், தொழில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தடைகளாகவே மாறிட்டு இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்ன காரணம்னே தெரிஞ்சிக்க முடியலைங்க. எல்லாமே அப்படியே ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிது, அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு யோசித்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஏன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல்ல இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தவங்களோ அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிறது வரும். பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ உங்களுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இது வரைக்கும் பார்ட்னர்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு தொழிலை ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கும், இல்லை சரியான விதத்தில் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள், பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருந்த நிலைகள் எல்லாமே மாறி புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, இல்லது பழைய பிஸ்னஸையும் மறுபடியும் நல்ல நிலைக்கோ ஒரு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரியோ அல்லது புதிய ஒரு கடை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வக்ர நிலை காலகட்டங்களே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுடைய வியாபார யுத்திகள் அப்படிங்கிறது நல்ல நிலையில் கையாளுவீங்க. இதனால் நல்ல ஒரு லாபமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயம் தொடங்கலாங்க. அதுக்குண்டான வழிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பிறக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காம தான் செஞ்சிட்ருக்கேங்க, என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலை இல்லை, நான் நினச்ச மாதிரி இந்த வேலை இல்லை, வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலைகளுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், இந்த வேலையில எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல, பணம் அப்படிங்கிறது போதுமான லெவலில் இல்லை, எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லைங்க, எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்குது, ஏன்னா அந்த வேலை செய்கிறோம், ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு என்னோடய மனசை நானே தேத்திட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். தேவையில்லாத விதத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களாலையும் சரிங்க, இல்லை என்னுடைய உயர் அதிகாரிகள் மூலமோ சரி, அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. இந்த வேலையை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அடுத்த வேலை எனக்கு கிடைக்குமா, இல்லை திடீர்னு அதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற வேலையும் தொலைச்ச மாதிரி ஆயிருமேனு யோசித்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு சில தயக்கங்கள் இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சேலரி விட கண்டிப்பாக அதிக சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்கிறதுல இது வரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள், கூட வேலை பார்க்குறவங்களால் இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. நிச்சயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகமும் இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், திருமணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் தேவையில்லாமல் பிரேக் ஆகிட்டுருக்கு.
எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறதுனால எங்கள் மொத்த குடும்பமே இதனால் மன உளைச்சல் இருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பையனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்க அவங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள். நானும் நிறைய இடத்துல அலைன்ஸ் பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்களையும் நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சுங்க. பார்த்தது எல்லாமே வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜாதகம் சரியில்லைங்க, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டுகிட்டே இருக்குது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலுங்க. அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, நானாக விருப்பப்பட்டு ஒரு வாழ்க்கையை தேடி போனேன், அந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக என்னை விட சந்தோஷப்படக்கூடிய ஆள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல, கொஞ்ச நாள் எங்களுக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கு. இந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற சில யோசனைகள் வந்துருச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள், அதே நேரத்தில் எங்களுக்குள்ள மன கஷ்டங்கள், அதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு 2 பேருமே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், நிறைய பேர் வந்து விட்டு பிரிஞ்சுட்டே போயிருப்பாங்க. அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சில முயற்சிகள் இந்த நேரத்தில் கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு அமையல, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கையும் இன்றைக்கி தேவையில்லாத சில பிரச்சனைகளில் போயிட்டுருக்கு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம், ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிட்டது கூட கிடையாது. 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான யோகமும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபேமிலி லைஃப்பை தான் நான் எதிர்பார்த்தபடி இல்லை, ஆனால் நானாக ஒரு விஷயத்தை தேடி போனேன், சில பேர்த்துக்கு தானாக சில விஷயங்கள் தேடி வந்ததுங்க, அந்த வாழ்க்கையும் இன்றைக்கி நிலைக்காமல் போயிடுச்சு. நானாக எதிர்பார்க்கலைங்க, அதுவாக என்னை தேடி வந்தது. சில பேர் வந்துட்டு அவங்களா தேடி வரல, நானாக தேடி போனேன், ஆனால் அதுவும் இன்றைக்கி வந்து நிலைக்காமல் போயிடுச்சு. இந்த நிலைகள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது மாறுமா, மறுபடியும் நான் நினச்ச மாதிரி அந்த மன வாழ்க்கையில் வந்து என்னால் ஈடுபட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான யோகம், உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும்ங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் இருக்கணும், வண்டி வாகனம் வாங்குவதற்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும்ங்க. இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் வந்து நல்லபடியாக சப்போர்ட் ஆகுங்க. அது மூலமாக உங்களுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க் லோன் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களே ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணுங்க. இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் அது எதுவுமே வந்து நல்ல சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியல, பிரச்சனைக்கு தீர்வுகளே கிடைக்க மாட்டேங்குது. பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், ஆனால் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலக மாட்டேங்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில விளைவுகள், இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது. அதே நேரத்தில் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி புதுசாக சில வைத்தியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயமாக நல்ல பலன் இருக்குங்க. ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தவங்க அடுத்தது வந்து வெளியூரோ அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டிகிரி முடித்தவங்க இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இதை விட நல்ல ஒரு பெட்டரான எஜுகேஷனை தேடி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக தீரும். கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, எங்கெங்கே வந்துட்டு தேவையில்லாமல் வந்து இருக்குதோ அந்த கடனை அடைக்கணுங்க. இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வித்தாவது அந்த கடனை அடைச்சிடலாம். இல்லை ஒரு பேங்க் மூலமாக லோன் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. இல்லை ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல தொகையை வாங்கி இந்த சில்லறையாக இருக்கக்கூடிய கடன்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைச்சிட்டு ஒரே இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணம் ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். கடனை அடைப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது
கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு, திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டானபடி ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.